நமக்கு இந்த மாதிரி வர கேரி பேக்கு சம்டைம்ஸ் நிறையா சேரும். அதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட்டு 10-15 இயர்ஸாகவே இந்த மெத்தடில் தான் நான் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். கசகசன் கிச்சனில் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு கவரை நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எட்ஜஸையும் எடுத்து விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு கவரை எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பியும் இதை வந்து இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த லாங்காக ஹேண்டில் பகுதி இருக்குல்ல, இது வந்து லெஃப்ட் சைடில் இப்படி வந்துருக்குல்ல, இது உள் பக்கமாக இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த எட்ஜிலேருந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டு வருவோம். இப்போ இந்த ஹேண்டில் பார்ட் வந்துச்சு, அதையுமே அதே போல் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிச்சமாகுதில்ல, இதை வந்து இங்கே இருக்கிற இந்த கேப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இன்னொரு கலரில் காமிக்கிறேன். ஏன்னா அது லைட் கலர் ஒவ்வொரு சமயத்துக்கு எடுக்காது. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியும் எனக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கவரை நீட் பண்ணிக்கலாம். ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டில் பார்ட்டு. அப்படியே இப்படி வந்துட்டு நான் இப்படி ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக இப்படி வருது, இது அதுக்கு அடுத்து ஃபோல்டிங்க்கு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஹாஃப் ஆஃப் இப்படி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வர மாதிரியோ இல்லை உள் பக்கமாக வர மாதிரியோ இப்படி ஃபோல்ட் பண்ணி அதை வந்து இப்படி உள்ளே விட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு நம்ம எந்த சைடு வேணாலும் உள்ளே நம்ம விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம்னா கலையவே கலையாது. கிச்சன்லேயும் ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக நம்ம கவர் சேர்ந்துட்டு இருக்க வேண்டாம். அதனால் இது கொஞ்சம் நீட்லியாக நமக்கு ஒரு டப்பாக்குள்ளே அடங்கிடும். நான் இந்த மாதிரி கவரையெல்லாம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளார போட்டு வச்சுருவேன். எப்போதுமே ஈரமான கவராக இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து இந்த மாதிரி போட்டுருவேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சாக்கா நமக்கு கவரும் கசங்காத இருக்கும், கிச்சன்லேயும் கசகசன்னு இல்லாமல் இருக்கும். இது இந்த மளிகை கடையில் இருந்து வாங்கின ஒரு பாக்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த கடையிலலாம் ஸ்நாக்ஸ் வாங்குகிற பாக்ஸில் ரொம்ப குட்டி குட்டியாக வர கவர்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதுவும் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். சின்னுண்டு கவர் கூட போட்டு வச்சிடுறது, இந்த மாதிரி மடித்து வச்சுருவேன். இந்த பூ வாங்குற வர கவரு போய் என்ன தான் நம்ம வாங்கலை அப்படின்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருது மளிகை கடைங்கள்லேயும் பூக்கடைங்கள்லேயும் கொடுக்கும்போது. ஸோ அவாய்ட் பண்ண முடியறதில்ல பிளாஸ்டிக் பேக்ஸை. சேர்றதை திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து வச்சுருவேன். இந்த மாதிரி மளிகை கடையில் கொடுக்குற பொருள் வாங்குகிற இதை பையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். இதையும் இதெல்லாம் ஜஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி எடுத்து ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ சின்னதாக ஆக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடித்து வச்சிடுறது.
இதெல்லாம் கிச்சன்லேயே ஒரு ஷெல்ஃப்லேயே கபோர்டுக்குள்ளார சின்னதாக ஒரு பாக்ஸுக்குள்ளார அடங்கிடும். மளிகை சாமான் மாதிரி இதுவும் ஒரு டப்பா போட்டு வச்சிட்டோம்னாக்கா கிச்சன் நீட்லியாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பேக்ஸு, இந்த ஸ்வீட் கடையில் அஸ்வின்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி பேக் தான் கொடுக்குறாங்க இப்போல்லாம். ஸோ இதையுமே வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக், இதுக்கும் ஒரு பேக் போட்டு தனியாக வச்சுருவேன். இதை வந்து ஈஸியாக மடிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார கைப்பிடியை வந்து உள்ளே தள்ளிக்குவோம். வெளியில் வந்துட்டு இருக்கிற இந்த இதையெல்லாம் வந்து அந்த ஃபோல்டுலே இருக்கிற ஃபோல்டுலேயே நம்ம மடித்து விட்டுட்டோம்னா நமக்கு ஃபைனலி இந்த மாதிரி வந்துடும். கைப்பிடியை உள்ளே தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு பேக்கை 3 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 3ஆக இருக்கும்ல, இந்த கேப்புக்குள்ளார இதை உள்ளே விட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி இருக்கு இல்லையா, இதில் கீழ் லேயரில் விடக்கூடாது, மேல் லேயரில் விடணும். இந்த சைடு விட்டுருக்க மாதிரி பிரிஞ்சு வராது. நமக்கு பேக்கில் போட்டு அடுக்கி வச்சோம்னா அப்படியே இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் இது அரிசி சாக்கு. அரிசி சாக்கையும் நான் இது மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். அதையும் இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக விரிச்சுக்கலாம். நீல வாக்கில் இருக்கிற பகுதியை வந்து இப்படி நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி லென்த்தியாக கிடச்சிரும். கரெக்டாக ஈக்குவலாக வச்சு பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு மடித்து விட்டுட்டு இதையுமே இங்கே ஒரு ஃபோல்டு, இது வந்து ஓப்பன் சைடு இருக்கிறத வந்துட்டு இதுக்குள்ளார விடுவோம். இந்த ஒரு சைடு தான் நான் இங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 2வது சைடு ஃபோல்டிங்கை வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார விட்டுறேன். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக உள்ளே விட விட அது உள்ளார வரைக்கும் போயிடும். நமக்கு ஃபுல்லாக மடித்து உள்ளே போயிடும். இந்த நீளமாக இருக்கிறது எல்லா பார்ட்டும் உள்ளே போயிடும். இதே போல் தான் நான் எல்லா அரிசி சாக்கையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் எவ்ரிடே இதில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸு. நான் யூஸ் பண்ணுறதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.